வணக்கம். உங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சில புது ரூல்ஸ் அதுவும் கட்டாயமா வரப்போகுது. இது உங்க குடும்பத்தையே நேரடியா பாதிக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. சோ, இந்த புதுசா வரப்போற ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா பயப்படாதீங்க. என்னென்ன பண்ணணும்னு எல்லா டீடைல்ஸையும் நம்ம சிம்பிளா பாத்துடலாம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நீங்க என்ன செய்யணும்? இந்த மாற்றங்கள்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? கடைசி தேதி என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா பாத்துடலாம். சரி, வாங்க உள்ள போலாம். இது எவ்ளோ பெரிய விஷயம்னு நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 2 கோடிக்கும் மேல குடும்பங்கள், அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் இந்த ரேஷன் சிஸ்டத்தை நம்பி இருக்காங்க. இது சும்மா அரிசி பருப்பு வாங்குறதுக்கு மட்டும் இல்லைங்க. பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகைன்னு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு இந்த ரேஷன் கார்டு தான் ஆதாரம். ஓகே, திடீர்னு ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்? இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எடுத்த முடிவு இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனையை சரி பண்றதுக்காக இந்தியா முழுசும் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ நான் சொல்ல போற நம்பரை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. கவர்மெண்ட் சர்வேல என்ன தெரிய வந்திருக்குன்னா, நாடு முழுசும் கிட்டத்தட்ட 3 கோடி போலி ரேஷன் கார்டு புழக்கத்துல இருக்கான். யோசிச்சு பாருங்க, 3 கோடி. இது எவ்ளோ பெரிய ஃப்ராட். இந்த போலி கார்டுனால மட்டும் கவர்மெண்ட்க்கு வருஷம் சுமார் 20,000 கோடி ரூபாய் நஷ்டமாகுது. இந்த பணத்தை மிச்சப்படுத்தி உண்மையிலே தகுதியானவங்களுக்கு உதவி போய் சேரணும். அதுக்காக தான் இந்த புது ரூல்ஸை கொண்டு வராங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கான தீர்வு என்ன? உங்க ரேஷன் கார்டுல கிடைக்கிற பலன்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்க 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சே ஆகணும். அது என்னென்னு பார்க்கலாமா? அது என்னன்னா, 1 இகேவைசி வெரிஃபிகேஷன், 2 ஆதார் லிங்கிங் சரியா இருக்கான்னு பாக்குறது, 3 உங்க கார்டுல தேவையில்லாத பெயர்கள் இருந்தா அதை நீக்கிறது. இப்போ இதை ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இகேவைசி. குறிப்பா நீங்க உங்க ரேஷன் கார்டை ஒரு 6 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணவே இல்லைன்னா அது ஒரு ஃபேக் கார்டை கணக்குல எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. இதை தவிர்க்கணும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க நேரா ரேஷன் கடைக்கு போய் உங்க கைரேகையை வச்சு கார்டை ஆக்டிவேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப கட்டாயம். 2வது ஆதார் லிங்கிங். உங்க கார்டுல இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் நம்பரும் கரெக்டா லிங்க் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. மார்ச் 31 தான் கடைசி தேதி. அதுக்குள்ள இதை முடிக்கலன்னா உங்க கார்டு இன்ஆக்டிவ் ஆயிட வாய்ப்பு இருக்கு. 3வது விஷயம் பேர் நீக்கிறது. உங்க கார்டுல இறந்தவங்க பேர் இல்லனா பெர்மனண்டா வெளியூருக்கு போனவங்க பேர் இன்னும் இருந்துச்சுன்னா அது உடனே நீக்கிடுங்க. இதை நீங்க உங்க ரேஷன் கடையிலே பண்ணலாம், இல்லனா கவர்மெண்ட் நடத்துற ஸ்பெஷல் கேம்ப்லயும் பண்ணலாம். இது சம்பந்தமா நிறைய பேருக்கு ஏற்கனவே எஸ்எம்எஸ் கூட வந்திருக்கும். இந்த முக்கியமான மாற்றங்கள் மட்டும் இல்லைங்க, ரேஷன் கடைகள்ல இன்னும் சில நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். என்னன்னா, வர ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்கும் சேர்த்து மொத்தமா ரேஷன் பொருட்களை கொடுத்துருவாங்க. அப்புறம் இடையில ஏமாத்தாம இருக்க டிஜிட்டல் தராசு, பொருள் வாங்கினதும் உங்க மொபைலுக்கு வர டிஜிட்டல் ரசீது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல 28 மாநிலங்கள்ல எங்க வேணாலும் ரேஷன் வாங்கிக்கிற ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம். இந்த மாதிரி நிறைய நல்ல அப்டேட்ஸும் வந்திருக்கு. சரி, இப்ப நம்ம முக்கியமான கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த தள்ளி போடாதீங்க. டெட்லைன் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. இத நீங்க செய்ய தவறுனா அதோட விளைவுகள் சீரியஸா இருக்கும். இந்த டேட்ஸை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கே உங்க கார்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. மார்ச் 31க்குள்ள ஆதார் லிங்க் பண்ணிருங்க. ஏன்னா ஏப்ரல் 1லிருந்து புது இகேவைசி ரூல்ஸ் ரொம்ப கண்டிப்பா அமலுக்கு வரப்போகுது. ஒரு தெளிவான வார்னிங் என்னன்னா, இந்த கட்டாய அப்டேட்ஸை நீங்க முடிக்கலன்னா உங்க ரேஷன் கார்டுக்கு வர மாதங்கள்லேருந்து பொருட்கள் வர்றது நின்னு போகலாம். இது ரொம்ப நேரடியான சீரியஸான ஒரு விளைவு. இது சும்மா சொல்ற வார்னிங் இல்ல. கூட்டுறவுத்துறை ஆஃபீஸர்ஸே இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது கைரேகை ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்காத கார்டுகளுக்கு அடுத்த மாசத்துலேருந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. சோ, கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு உங்க ரேஷன் கார்டு ரெடியா இருக்கா? இந்த புது மாற்றங்களுக்கெல்லாம் அது தயாரா? உடனே செக் பண்ணுங்க, தேவையானதை பண்ணுங்க, லேட் பண்ணாதீங்க.